ஒன்றும் இல்லைம்மா, மதுரையில் உங்களுக்கு தெரியும், பசும்பொன் பாண்டியன் யூடியூப்லலாம் நிறைய பேசுவேன், புரியுதுங்களா உங்களுக்கு? பசும்பொன் பாண்டியன் சாதாரணமான நபர் இல்லை. இவங்க கவர்னர் எடுத்து டைலாக் தான் விட்டுட்டு இருக்காங்க. கவர்னர் எடுத்து போராடி பல நாள் சிறையில் இருந்தவர் அந்த பசும்பொன் பாண்டியன் வழக்குன்னு. அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்க திமுக தயாரா இல்லை. என்ன நத்தம் தொகுதியில செல்வகுமார் என்ற ஒரு RSS பிரஜையை இவங்க வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்கன்னா திமுகவுக்கும் RSSக்கு என்ன வேறுபாடு சொல்லுங்க. யாருங்க? நான் என்ன சொல்றேன், நான் தடாரகிமி நான் எதிரியா? பசும்பொன் பாண்டியன் யாருங்க? இது நாள் வரையும் அவங்க திமுகன்னு பேசிட்டு வரக்கூடிய நபருங்க. இந்த 5 ஆண்டு கால திமுகவினுடைய அத்தனை தவறுகளையும் முட்டு தூக்கிட்டு வராங்க. ஏன்னா இவங்க அது போன்ற புரட்சியாளர்கள் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் மக்கள் பிரச்சனையை பேசுறவங்க. அவன் திமுக ஆதரவாளர் இருந்தாலும் பசும்பொன் பாண்டியன் மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறேன். ஏன் ஒரு சீட்டு கொடுக்க வேண்டியதானே? யாருங்க செல்வகுமார் யாரு?